சோழர்களுடைய பெருமையை உலகறியச் செய்யும் வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்து கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயிலில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதலாம் ராஜேந்திர சோழனின் ஒரு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த நினைவு நாணயத்தின் மூலமாக 1000 ஆண்டுகள் கடந்து இந்த ராஜேந்திர சோழனின் பெருமையை உலகறியச் செய்திருக்கிறார். ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் கடல் பயணத்தை மேற்கொண்டவர், அதன் மூலமாக நாடுகளை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரதமர் மோடியுடைய வருகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா அவர் 27ஆம் தேதி தமிழகத்துக்கு வருகிறார், ராஜேந்திர சோழனை சிறப்பிக்க இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்திலிருந்து தமிழகத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி ராஜேந்திர சோழன் யார், அவருக்கு எதற்காக பிரதமர் போய் விழா எடுக்கணும், அவருக்கு எதற்காக நாணயம் வெளியிடணும் அப்படிங்கிற அந்த விஷயம் ஒட்டுமொத்தமாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அது போய் கொண்டு போய் சேர்த்துருக்கு. அந்த பெயரை கொண்டு போய் சேர்த்துருக்கு. ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற அந்த பெயர் இன்னைக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பிரதமர் மோடி அவர்கள். இங்கே தமிழ்னு நம்மளை எல்லாம் ஏமாற்றிட்டு தமிழை வயிறு வளர்ப்பதற்காகவும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழித்து தமிழர்களுடைய பண்பாட்டை அழித்து தமிழர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும், தமிழகத்தை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற அந்த பிரிவினைவாத சிந்தனை வைத்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாருக்குமே நேற்று டாப் டு பாட்டம் பத்திட்டு எரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்க 75 வருடங்களாக செய்யாத ஒன்றை இன்று மோடி அவர்கள் செய்திருக்கிறார். இவங்க சோழர்களுடைய அந்த கோயிலுக்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாண்டவர்கள் போனதே கிடையாது. ஏன்னா அது ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தமிழுக்கு எதிரியானவர்கள் இல்லையா? அப்படி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக சாபம் வரும். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் நண்பன். அதனால் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அவர் அதை பற்றி பயப்படவும் கிடையாது. அதனால தான் அவர் தைரியமாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கார். இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, பிரதமருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு போனாரா அப்படிங்கிற கேள்வி நேற்றிலிருந்து மிக பலமாக எதிரொலிக்குது. முந்தானத்து வரைக்கும் அதை பற்றி யாரும் எதுவும் பேசலை. ஆனால் நடந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா, ஓஹோ, அப்போ நீங்கள் இதுக்காகத்தான் போயிருக்கீங்க ஆஸ்பத்திரிக்கு. ஏன்னா அவர் ஏற்கனவே பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முறை வந்தபோது இவர் என்ன பண்ணார், ஊட்டியில் போய் ஏதோ நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருந்தார். நீங்கள் மத்திய அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுறீங்க, மத்திய அரசு அதை பண்ணல இதை பண்ணலன்னு கேட்குறீங்க. அப்போ மோடி அவர்கள் வந்தபோது அவரை பார்த்து அவர்கிட்ட கோரிக்கையை வைத்து அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலாம் இல்லையா? ஆனால் அதை இவங்க பண்ணவே மாட்டாங்க. மோடி அவர்கள் இங்கே வந்தார் அப்படின்னா இவர் எங்கேயோ போயிடுவார். ஆனால் இவர் போய் டெல்லியில் போய் மோடியை போய் சந்திச்சுட்டு வருவார். இதை விட கேவலமான அரசியல் என்னவா இருக்க முடியும்? அவரே இங்கே வராரு இல்லை, அவரை பார்க்கலாம் இல்லை, ஆனால் பார்க்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்போ அதே தான் இந்த விஷயத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. திமுக மேலே எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க? இப்போது அதிமுகவும் சரி தாவேக்காவும் சரி இவங்க பாஜகவை எதிர்ப்பது போல் நடிக்கிறார்கள். இங்கே வெளியில் எதிர்க்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்று மண்ணா இருக்கிறாங்க அப்படின்னு விஜயும் ஒன்றா பேசுகிறாரு. அதிமுகவும் கிட்டத்தட்ட அதே குற்றச்சாட்டை வைக்கிது. அதிமுக ஏன் அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்க தான் பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்காங்க. பாஜகவோட நட்புறவோடு இருக்கிறதே ஒரு பெரிய தவறு, குற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனுடைய அர்த்தமே புரியாமல் அதிமுக இந்த குற்றச்சாட்டை வைத்து கொண்டிருக்கிறது. அப்போது இங்கே ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய சங்கடம் என்ன? எதற்காக இவங்க திட்டம் போட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த நிகழ்ச்சியில் பிரதமரோட கலந்துக்கிட்டு அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிரதமர் மோடி அந்தளவுக்கு அவர் நடத்துவார், கையை பிடிச்சிக்குவார், தோளில் கை போட்டுக்குவார், கட்டி பிடிச்சிக்குவார், எல்லாம் பண்ணுவார். இதையெல்லாம் இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ எல்லாமே வெளியில் வரும். இதையெல்லாம் வச்சு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நெருங்கி வரும் நேரம் என்பதால் சிறுபான்மையினர்களுடைய வாக்குகளை இன்னைக்கு யார் வாங்குறது அப்படின்னு தானே இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை வச்சு அவங்கக்கிட்ட ஒரு அஜெண்டா, ஒரு பிரச்சாரம் செய்வாங்க. பார்த்தீங்களா திமுக ஸ்டாலின் எப்படி மோடியோட நெருக்கமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போகும். இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய சென்டிமெண்ட். தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்வாசல் வழியாக போகக்கூடாது, போனால் அது அரச குடும்பத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி யார் எப்போ கிளப்பி விட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அதை யாரும் செய்யறதில்லை.
அது செஞ்சதுனால யாருக்கு என்ன ஆச்சு, ஏதாவது வந்து அதுக்கு உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எதுவும் தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பகுத்தறிவு பகலவன்கள் இருக்கக்கூடிய திமுக என்ற கட்சி இதை ஃபாலோ பண்ணுது. மூட நம்பிக்கையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி தான் இப்படி ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். ஒன்று, இங்கே இருந்தால் கண்டிப்பாக பிரதமரோட வந்து போய் கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும், பயம் வேறு. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து மோடியோட நெருக்கமாகறதையும் அவாய்ட் பண்ணணும். மோடியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதையும் காட்டிக்கணும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசித்தவங்க தான் நேராக போய் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிட்டார். ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில் அட்மிட் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும், எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளும் வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போகிறவங்க தான். எல்லாருக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். அதுக்காகலாம் வந்து யாரையும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மருத்துவமனையில் உட்கார்ந்துக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் நடத்திய நாடகங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னவெல்லாம் பண்ணார் அவர். முதல் நாள் வந்து லேசான தலை சுற்றல் அப்படின்னு மருத்துவ பரிசோதனைக்கு போனார். 3 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கணும் டாக்டர் சொன்னாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இந்த பிஇடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கே வந்து ஒரு காரில் தான் போயிட்டு கார்லேயே வந்துட்டார். சரி, ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, சரி ஓகே. ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னார்ல, முதல் நாள் சொன்னாங்கல்ல. ஆனால் இவர் அங்கே உட்காந்து என்ன பண்ணார், உடனே அதுக்கு வந்து ஒரு பிஆர் ஒர்க். உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்களை, அதனுடைய செயல்பாடுகளை மருத்துவமனையிலிருந்தே கண்காணித்தார், மருத்துவமனையிலிருந்தே கலெக்டரிடம் பேசி கேட்டறிந்தார் அப்படின்னு ஒரு உருட்டு. அதற்கு பிறகு மருத்துவமனையில் அமர்ந்திருந்தே கோப்புகளில் கையெழுத்திட்டார் முதல்வர் அப்படின்னு ஒரு உருட்டு. ஸோ அதற்கும் அடுத்து அப்போ சரி ஓகேப்பா, 2 விஷயம் செஞ்சாச்சு, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்தே வேலை செய்கிறீங்கன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் முதல்வரே அப்படின்னு தமிழக மக்களே கதறினதுக்கு அப்புறமும் விடலை. ஹாஸ்பிட்டலுக்கே வந்து கட்சிக்காரங்களை எல்லாம் வர வைத்து அவங்க கிட்ட வந்து ஏதோ பேசுகிற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட். என்ன பேசுனாங்க, எது பேசுனாங்க நம்மளுக்கு தெரியாது. அது ஒன்று. அடுத்தது வந்து பிரதமர் வராரு இல்லையா, பிரதமர்கிட்ட வந்து கோரிக்கைகள்லாம் கொடுக்கணும் இல்லையா, அது வந்து ஒரு அரசியல். அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த கோரிக்கைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கனிமொழி, மற்ற துறை அமைச்சர்கள், செயலாளர் இவங்களையெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங், அதுக்கும் வந்து அவர் கலந்துக்கிறார். இப்படி ஒரு பக்கம் வந்து எப்படி நார்மலாக இருந்தால் நம்ம என்னவெல்லாம் வேலை செய்வோமோ அதையெல்லாம் மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டே ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதுக்கு எதுக்கு சார் அங்கே போகணும், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற காமெடி மாதிரி, இதுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்க. அப்போ இதுலேயே தெரிஞ்சு போச்சு இவங்க நடத்துறது எல்லாமே நாடகம், இவங்க செய்கிறது எல்லாமே நடிப்பு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு தமிழக மக்களை முட்டாள நினச்சா இவங்க இப்படியெல்லாம் செய்ய முடியும்னு பாருங்க. இதெல்லாம் நடிப்பு நாடகம்னு சொல்லும்படியாக இன்னொரு விஷயம் நடந்தது. அதுதான் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க, அவரும் நானும் அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய 2ஆம் பாகம். அது வந்து ஏற்கனவே தேதியெல்லாம் குறித்து வச்சுருந்தாங்க. அந்த விழாவில் துர்கா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவங்க எல்லாமே கலந்துக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசி மகிழ்ச்சியாக வந்து அந்த புத்தக வெளியீட்டை நடத்துனாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிற போது இதெல்லாம் நம்ம பண்ணுவோமா? அதுவும் வந்து வயதான ஒருத்தர், நாட்டுக்கே முதல்வர், அதுவும் வந்து வயதான ஒருத்தர், நாட்டுக்கே முதலமைச்சர், அவர் வந்து மருத்துவமனையில் இருக்கார் அப்படிங்கிற போது அவர் கூட இருந்து கணவரை பார்த்து கொள்ளும் வேலையை வந்து செய்யாமல் அந்த நேரத்திலையும் தன்னுடைய புத்தக வெளியீட்டை நடத்துகிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் போய் கலந்துக்கிறாரு. அப்படிங்கிற போது அப்புறம் இந்த சந்தேகமெல்லாம் உறுதியாயிருச்சு இல்லையா. அப்போ இவங்க நடத்துனது எல்லாமே நாடகம் தான், சீரியஸாக எதுவுமே இல்லை. முதலமைச்சர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க ஒரு நாடகத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. அவருக்கு கூட்டம், பயங்கரமான கூட்டம் வருது. எங்கிருந்துப்பா வரீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு வருது. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். என்ன அதிமுக மறுபடியும் திரும்ப வந்துடுவாங்க போல இருக்கே அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு அங்கே கூட்டம் வருது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் வந்து பயம் வேறு. அதை வந்து எப்படி டைவர்ஷன் பண்ணுறது? இப்போ அவர் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு, அந்த சமயத்தில் இவர் நானும் போகிறேன்லாம் கிளம்ப முடியாது. அதனால் அதற்கும் சேர்த்து இது வந்து ஒரு வாய்ப்பு. அதை டைவர்ஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவர் போய் ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாரு. ஆஸ்பத்திரியில் அவர் இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாருன்னு டெய்லி செய்திகள் வருதா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எடப்பாடி சுற்றுப்பயணத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை மீடியா குறைச்சிருவாங்க.
ஏற்கனவே அவருக்கு பெருசாக ஒன்றும் கொடுக்கறது இல்லை, ஆனாலும் அதை முழுசாக குறைச்சிருவாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி எந்த ஊருக்கு போகிறாரு, எங்கே பேசுகிறாரு, எப்படி எதிர்வினை ஆட்டுறாரு. ஏன்னா ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் வந்து இவங்க விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லிகிட்டே இருந்தார். நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது. இவர் போய் மருத்துவமனையில் படுத்த உடனே இவங்க அதை பற்றி பேசுகிறத கம்மி பண்ணிட்டாங்க. எடப்பாடி பற்றி எந்த விமர்சனமும் இல்லை, யாருமே பேசலை. அப்போது எடப்பாடியும் வந்து இவங்களை பற்றி பேச முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக டிஎம்கே அப்படிங்கிறது வந்து டிராமா முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய டிராமாவை நம்ம கண்ணு முன்னாடி அரங்கேற்றிருக்காங்கன்னு பாருங்கள். சினிமாவில் கூட இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து தத்ரூபமாக ஒரு டிராமாவை அரங்கேற்றிருக்காங்க. அப்போ 2 நாள் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு, தமிழ்நாட்டில் திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. ப்ளஸ் நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. அதில் கலந்துக்கிட்டு அவர் தமிழகத்தை பற்றியும் தமிழக மன்னர்களை பற்றியும் தமிழகத்தின் தொன்மை பற்றியும் நிறைய பேசி முடிச்சுட்டு அவர் நேற்று டெல்லி கிளம்பி போனதுக்கப்புறமா நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. அதுவும் நேரம் தான் முக்கியம். தமிழக முதலமைச்சர் 6:15 டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளார் அப்படின்னு வந்து நியூஸ். அது என்னப்பா 6:15? ஏன் ஒரு 5:30 மணிக்கு போகலாம், 5 மணிக்கு போகலாம், 6 மணிக்கு போகலாம், அது என்ன 6:15? ஏன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலம் டைமு 4:30 to 6. அந்த டைமில் யாரும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்ய மாட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க, இல்லை ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த ராகு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 6:15 மணிக்கு நம்ம முதலமைச்சர் வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கார். எப்படி? யார் இவங்களா? பகுத்தறிவு பகலவன்கள். நான் முன்னாடியே சொன்னேன்ல, சோழர்கள் கட்டிய கோயிலுக்கு சென்றால் அரச குடும்பத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை தவிர்ப்பதற்காக மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்ட ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இதையெல்லாம் பார்த்து அவங்களுடைய வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் வெளியில் இவங்க வந்து என்ன பேசுவாங்க? மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம், அறிவியலுக்குத்தான் முக்கியத்துவம், இந்து மதம் மூட நம்பிக்கையை திணிக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதே நீங்கள் தாயா. நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம இன்னைக்காவது நல்ல நேரம் பார்த்து வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்கோமா? நல்ல நேரம் பார்த்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சிருக்கோமா? நம்ம வாழ்க்கையில் நல்ல நேரம் பார்ப்போம். இப்போ கல்யாணத்துக்கு பார்ப்பாங்க, இல்லை குழந்தைக்கு பேர் வைக்கிறது, இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷம், அதற்கெல்லாம் நான் வந்து நல்ல நேரம் பார்ப்போம். இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அதற்கு வந்து நல்ல நேரம் பார்ப்போம். ஆனால் தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இன்றைக்காவது நல்ல நேரம் பார்த்துருப்போமா? ஆஸ்பத்திரிக்கு போகிறது, டிஸ்சார்ஜ் ஆகிறது, மருந்து வாங்குறது, மாத்திரை சாப்பிட்றது, இதுக்கெல்லாமா நல்ல நேரம் பார்ப்போம்? அதனால தான் இவங்கெல்லாம் வந்து மேலே இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இதையெல்லாம் பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் வேட்பாளர் தேர்வு பண்ணுவாங்க. இவங்களுடைய கட்டடங்களுக்கு நல்ல நாள் பார்த்து நேரம் பார்த்து முகூர்த்த நேரத்தில் தான் வந்து அடிக்கல் நாட்டுவாங்க, பந்தக்கால் நடுவாங்க. அமாவாசை நாளாக பார்த்து தான் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. நல்ல நேரம், அதுலேயும் இவர்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு உகந்த நேரம், அந்த ஓரை அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதையெல்லாம் பார்த்து தான் பிரச்சாரத்துக்கு போவாங்க. இவங்களுடைய ஜாதகப்படி இவங்களுக்கு ஏதாவது தோஷங்கள், ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னா அதற்காக வந்து போய் யாகங்கள் செய்வாங்க, ஹோமங்கள் செய்வாங்க. அது அப்படித்தான் வந்து திருச்செந்தூர் கோயிலில் போயிட்டு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாத்தையும் இவங்க பண்ணிக்குவாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஊருக்கு அட்வைஸ் என்ன? இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இந்து மதமே வந்து மூட நம்பிக்கை. ஏன் அந்தளவுக்கு இவங்கெல்லாம் பகுத்தறிவு பகலவன்களாக இருந்தால் நல்ல யமகண்டம், அஷ்டமி நாள், இல்லை நவமி நாளில் நீங்கள் வந்து வேட்பாளரை ரிலீஸ் பண்ணுங்கள், வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல யமகண்டமாக பார்த்து, ராகு காலமாக பார்த்து வேட்பு மனு தாக்கல் செய்யுங்க. ஓகேவா? நல்ல ராகு காலம் இல்லை அஷ்டமியில் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிங்க. இதையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷமாக இவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க? என்னைக்காவது இப்படி நடந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காவது இப்படியெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காங்களா? இவங்க மேடையில் மட்டும் பேசுவாங்கல்ல, நீ செஞ்சு காட்டு, காமிச்சிருக்காங்களா? இல்லை. அதுக்கு பேர் தான் வந்து திருட்டு திராவிடம். இந்த திருட்டு திராவிடத்துடைய உச்சபட்ச நாடகங்களை இன்று மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணு முன்னாடி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லாமல் எல்லாரும் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன், டிஎம்கே அப்படின்னா டிராமா முன்னேற்ற கழகம்.
இப்படி ஒரு ஆட்சியை மக்கள் தூக்கி போடணும். மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துடாதீங்க. நினச்சா கூட அது பாவம். அதனால் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த நாடகங்கள் இதோட முடியாது. இந்த நாடகங்கள் தேர்தல் வரைக்கும் தொடரும், போயிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 3 நாள் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் இருந்தே என்னவெல்லாம் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நாடகத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா இவங்களை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இவங்களை நம்ம தோற்கடிக்க முடியும். நன்றி.